இந்த நாளிலும் நம்மத்திலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறதான தேவனுடைய ஆசிரியை குறித்து உங்களுக்கு நல்லா தெரியும். ஹல்லேலூயா. நம்முடைய திருச்சபையில் 2 முறை வந்திருக்கிறாங்க, இது 3வது முறை. ஹல்லேலூயா. இந்த நாளில் அவர்கள் மூலமாக நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். ஹல்லேலூயா. நமக்கு ஏற்ற சத்தியத்தை பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் கர்த்தர் கொடுக்க போகிறார். எல்லார் கரங்களை தட்டி கர்த்தரை நாம் மையப்படுத்தி அவர்களை வரவேற்போமாக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. திரும்ப உங்களை பார்க்க வைத்த கிருபையாய் என்னை நிறுத்தின கர்த்தரை துதிக்கிறேன். என்னை அன்போடு அழைத்த சபை போதகர், பாஸ்டர்மா, சபை விசுவாசிகள், மூப்பர்மார்கள், வாலிபர்கள், சிறு பிள்ளைகள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரத்தையும் தெரிவிக்கிறேன். சில ஆட்கள் தூங்கிட்டாங்க, ஸ்தோத்திரம் கூட சொல்ல மாட்டாங்க. ஆமாம், அல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கீங்களா? எடுத்து வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷ நூல் 12வது அதிகாரம் 49வது வசனம். பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷ நூல் 12வது அதிகாரம் 49வது வசனம். பைபிள் இல்லாதவங்க இங்கே ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க, பார்த்து வாசிங்க. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம், சத்தமாக வாசிங்க. பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுது பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய வேலை என்ன அப்படின்னா, இந்த பூமியில் அக்கினியை போடுகிறதற்காக இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பினார். அல்லேலூயா சொல்லுங்கள். அவர் ரட்சிக்கிறதற்காக வந்தார், பாவிகளை மீட்கிறதற்காக வந்தார், மரிக்கிறதற்காகவே வந்தார். அது மாத்திரமல்ல, இந்த பூமியின் மேல் அக்கினியை போடவும் வந்தார். என்ன ஒரு மாதிரி அமைதியாக இருக்கீங்களே? ஆமேன். அக்கினின்னு சொன்னோடனே சூடா, ஏற்கனவே அக்கினியாக தான் இருக்குது, எதுக்கு பிரதர் அக்கினி? அல்லேலூயா. நேற்றுக்கு உண்மையாகவே என்னால் தாங்க முடியல. எனக்கும் கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும். ஏதோ நாங்கள் போகிற இடமெல்லாம் கொஞ்சம் கூலிங்காக இருந்தது. எங்கள் வீடு என்னமோ தெரியல, நேற்று தாங்க முடியாத ஒரு ஹீட்டு, பயங்கர ஹீட்டு, தாங்க முடியல. அல்லேலூயா. நாங்கள் இருக்கிற ஏரியா இவ்வளோ ஹீட்டு கிடையாது, ஆனால் இங்கே கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பரவாயில்ல, கர்த்தர் பாதுகாக்கிறார். அல்லேலூயா. இப்போ சொல்லுங்கள், பூமியின் மேல் சொல்லுங்கள், பூமியின் மேல். ஆமாம், இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அக்கினியை போடுறதுக்காகவும் வந்தார். இந்த அக்கினி எதுக்கு? இந்த அக்கினி ஏன் போடணும்? இந்த அக்கினி நமக்கு தேவையா? இந்த அக்கினிக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? நான் கேட்குற கேள்வி எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா சொல்லுங்கள். இதைத்தான் யோவான் ஸ்நானகன் எழுதி வச்சிருக்கிறாரு. லூக்காலையும் இருக்குது, மத்தேயுலையும் ஒரு வசனம் இருக்குது, யோவான்லேயும் ஒரு வசனம் இருக்குது. நான் வாசிக்கிறேன், வேகமாக எடுத்து வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷ நூலில் 3ஆம் அதிகாரம் 11வது வசனம், அதே லூக்கா 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். மத்தேயு வாசிங்க, அப்புறம் லூக்கா வாசிங்க. மனம் திரும்புதலுக்கென்று நான் சனத்தினால் என்ன செய்கிறேன்? உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்குறேன். எனக்கு பின்னாடி வருகிறவர் அவர் வல்லவராக இருக்கிறார். அவருடைய பாதரட்சையை நான் அவுக்கிறது கூட எனக்கு என்ன இல்லை, பாத்திரன் தகுதி இல்லை. அடுத்து வாசிங்க. கவனிங்க. நான் ஜலத்தினால ஞானஸ்நானம் கொடுக்குறேன். அவர் எதனால ஞானஸ்நானம் கொடுப்பாரா? பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பாராம். அக்னி ஞானஸ்நானம் அப்படின்னா என்ன? இந்த வசனம் படிச்சிருக்கீங்களா? அதே லூக்கா, இதே வசனம் லூக்காலே இருக்கும். வாசிங்க. 3 லூக்கா எழுதின சுவிசேஷ நூல்ல 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். யோவான் சொல்றாரு, நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார். ஆமாம், அவுக்கிறதுக்கும் நான் பாத்திரன் அல்ல. அடுத்து வாசிங்க. அவர் என்ன செய்வாராம்? பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு. எல்லாரும் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் கவனிக்கணும். 3 விதமான ஞானஸ்நானம் பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒன்று ஜலத்தினால், இன்னொன்று பரிசுத்த ஆவியினால், இன்னொன்று அக்னியினால். போச்சுரா, எல்லா பல்பும் பீஸ் போச்சுன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. நான் கீழே இறங்காத வரைக்கும் தான் உங்களுக்கு நல்லது, எனக்கு நல்லது. கீழே இறங்கிட்டா நேரம் என் கையில் கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க. நான் வரும்போதே ஜெபம் பண்ணிட்டு தான் வந்தேன். ஆண்டவரே, இன்னைக்காவது நான் கொடுத்த நேரத்துக்குள்ளே முடிச்சிடணும்னு. அல்லேலூயா. பயப்படாதீங்க, இன்னைக்கு சரியாக முடிச்சிருவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாம், ஏன்னா திரும்ப திரும்ப கூப்பிட்றாங்கனாலே நம்மளை நம்புகிறாங்கன்னு அர்த்தம். அந்த நம்பிக்கைக்கு துரோகம் பண்ணக்கூடாது. அல்லேலூயா.
சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. என்ன ஞானஸ்நானம் சொல்லுங்க? ஜலத்தினால். ரெண்டாவது, மூணாவது. சரி, இப்போ நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கிறீங்க? ஜலத்தினால் ஞானஸ்நானம் பெற்றவங்களாம் மோஸ்ட்லி இருக்கிறீங்க. அப்புறம் ஓரளவுக்கு நம்ம சின்ன பிள்ளைங்க, அந்த வாலி பசங்களை தவிர ஜலத்தினால் ஞானஸ்நானம் பெற்று ஆயிற்று. பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் பெற்றுட்டேன் அப்படின்றவங்க கை உயர்த்துங்க. ஏக்கா என்ன புரியலையா? ஒருவேளை தெளிவாக கேட்கலையோ? பரிசுத்த ஆவியினால ஞானஸ்நானம் பெற்றுட்டேன் விளங்கலையோ? ஒருவேளை நான் கேட்கறது வேணா இப்படி கேட்கவா? அபிஷேகம் பெற்றுட்டேன் அப்படின்றவங்க, பரிசுத்த ஆவியானவர் என்ன நிரப்பிட்டாரு அப்படின்றவங்க. மோஸ்ட் ஆஃப் பீப்புள் இன்னும் பரிசுத்த ஆவி ஞானஸ்நானம் அது செகண்ட் கேட்டகரி. மூணாவது அக்னி ஞானஸ்நானம். மூணாவது என்னது? சரி, இந்த அக்னி ஞானஸ்நானம், இந்த அக்னினா என்ன அதை மட்டும் நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிடுறேன், சரியா? இந்த அக்னி என்ன செய்யும், இந்த அக்னியை வாங்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு ஒரு 4 பாயிண்ட், அக்னி என்ன செய்யுங்கிறதுக்கு ஒரு 4 பாயிண்ட் குறித்த நேரத்துக்குள்ளே முடிச்சிருவேன். அதனால தான் பாயிண்ட் கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. என்னை திரும்ப கூப்பிடும்போது எல்லாரும் யோசிக்கிற ஒரே ஒரு விஷயம், இந்த பிரதர் சரியான நேரத்தில் முடிச்சிருவாரா அப்படின்னு. கண்டிப்பாக பாசிட்டிவ் யோசிச்சிருப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் நீங்களும் யோசிப்பீங்க, இவர்கிட்ட மைக்க கொடுத்தா இவர் டைமுக்கே முடிக்க மாட்டார், எதுக்கு பாஸ் திரும்ப திரும்ப இவரை கூப்பிட்றாருன்னு. பரவாயில்ல, நான் டைமுக்கு இன்றைக்கி முடிச்சிருவேன். என்ன அல்லேலூயா? எல்லாரும் சொல்லுங்கள். சரி, பரிசுத்த ஆவியினால் ஆண்டவர் நமக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறார். அது மாத்திரமல்லாமல் மூணாவது அக்னி ஞானஸ்தானம். இதை பற்றி நிறையா பேருக்கு தெரியாது. இந்த அக்னியை பற்றி நிறையா பேருக்கு தெரியாது. அக்னி ஞானஸ்நானத்தை பற்றி நிறையா பேருக்கு தெரியாது. இந்த அக்னி ஞானஸ்நானம், இந்த அக்னி என்ன செய்யணும் ஒரு 4 விஷயத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். வேகமாக எடுத்து வாசிங்க. சகரியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். நான் அதற்கு சுற்றிலும் அக்னி மதிலாயிருந்து அதன் நடுவே மகிமையாக இருப்பேன். நல்லா கவனிக்கணும். இந்த அக்னி ஞானஸ்நானம் பெற்றிருந்தால் இன்னும் புரிகிற மாதிரி சொல்ல நான் விரும்புகிறேன். இந்த அக்னி ஒரு குடும்பத்தில், ஒரு சபையில், ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில், ஒரு விசுவாசினுடைய வாழ்க்கையில் அவனுக்கு மதிலாக இருக்கும். மதில் என்கிறது சுற்றுச்சுவர். ஏற்கனவே நான் இதை பற்றி பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். பாதுகாப்பை குறிக்கும். என்னது? பாதுகாப்பை. அதன் நடுவே அவர் மகிமையாக இருக்கிறாராம். இது நீங்கள் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சம்பவத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். வாசிங்க அந்த தானியேல் எழுதின புஸ்தகம், தானியேல் எழுதின மன்னிக்கவும் தீர்க்கதரிசனம், அதை எடுத்து வாசிங்க. தானியேல் 3ஆம் அதிகாரத்தில் 25வது வசனம் வாசிங்களேன். அதற்கு அவன் யாரு? ராஜா கேட்குறாரு, இதோ 4 பேர் விடுதலையாய் அக்னியின் நடுவிலே உலாவுகிறதை கண்டேன். அவர்களுக்கு என்ன இல்லையா? சிஸ்டர், பிரதர், நல்லா கவனிங்க. அக்னி இல்லைன்னா சேதம் இருக்கும் நமக்கு. இன்னும் நான் புரிகிற மாதிரி சொல்ல விரும்புகிறேன். அக்னி ஞானஸ்நானம் ஒரு குடும்பத்தில், ஒரு சபையில் எல்லாருக்குமே ரொம்ப முக்கியம், தேவையான ஒன்று. ரொம்ப தேவையான, சொல்லுங்கள் எல்லாரும். இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்து அனுப்புவார், அதில் மாற்றம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அக்னி ஞானஸ்நானம், இந்த அக்னி ஞானஸ்நானத்தை விட்டுருங்க. இந்த அக்னி ஒரு மனுஷனை, ஒரு குடும்பத்தை, ஒரு சபையை பாதுகாக்கும். என்ன செய்யும்? அதான் நம்ம சகரியா 2:5 வாசிச்சோம். அதன் நடுவே அவர் எப்படி இருக்கிறாரா? நல்லா கவனிங்க. எதுக்கு நடுவில் இருந்தாரா? வாசிங்க அதை. அக்னியில் என்னவா? அக்னி மதிலாக இருந்து அதன் நடுவே எப்படி இருக்கிறாரா? அக்னிக்கு நடுவில் மகிமையாக இருக்கிறாராம். இதுதான் அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சம்பவத்தில் நடந்தது. அந்த அக்னிக்கு நடுவில் எப்படி இருந்தார்? அவர் மகிமையாக இருந்தார். பார்க்குறவன் பதறி போனான். நம்ம போட்டது 3 பேர், ஆனால் இருக்கிறது 4 பேர். இந்த அக்னி ஒரு மனுஷனிடத்தில் இருக்குமானால் நம்மளுக்கு பாதுகாப்புக்கு 100% கேரண்டி. நம்ம எங்கேயும் போய் தேட வேண்டிய அவசியம் இல்லை. தைரியமாக நம்ம நிற்கலாம். இன்னும் நீங்கள் புரிகிற மாதிரி நான் சொல்ல விரும்புகிறேன். 7 மடங்கு எரிகிற அக்னியில் ஒரு சேதமும் இல்லை அப்படின்னா, சாத்ராக் மேஷாக் ஆபேத் 3 பேத்துக்குமே ஒரு சேதமும் இல்லை. ஆமாவா? அப்படி 7 மடங்கு எரிஞ்சு ஒரு சேதம் கூட அவங்களுக்கு இல்லை அப்படின்னா, அவங்கள்ட்ட இருந்த அக்னி எத்தனை மடங்காக இருந்திருக்கும்? போச்சுடா, புரியல நிறையா பேத்துக்கு. எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு நான் சொன்னது? அங்கே எரிஞ்ச அந்த 7 மடங்கு, ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு 100 டிகிரி அப்படி சொல்லலாம். எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன், சரியா? ஒரு 100 டிகிரி அங்கே என்ன செய்யுது? அக்னி எரியுது. ஆனால் சாத்ராக் மேஷாக்கிட்ட இருந்தது 200 டிகிரி. பாஸ்டர் என்ன ஒரு மாதிரி இருக்காங்க? நான் எதுவும் தப்பாக சொல்லிட்டேனா? புரியலையா? ஒரு வேளை அங்கே எரிஞ்ச அக்னியை விட இவன் 3 பேர்கிட்ட இருந்த அக்னி பயங்கரமாக இருந்தது.
அதனால தான் அது இதை சேதப்படுத்தலை. ஆமாவா இல்லையா? இப்போ எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? ஒரு சேதம் உங்ககிட்ட வருது அப்படின்னா உங்ககிட்ட இருக்கிற அக்கினி பச்சலைன்னு அர்த்தம். ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா உங்ககிட்ட இருந்து எரியிற அந்த அக்கினி பச்சலைன்னு அர்த்தம். உங்கள் குடும்பத்திலேயோ ஒரு போராட்டம் வருது அப்படின்னா உங்ககிட்ட இருக்கிற அந்த அக்கினி என்னலன்னு அர்த்தம்? பத்தலைன்னு அர்த்தம். என்னது? புரியும் நினைக்கிறேன். நான் இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, எனக்கு விரோதமாக எழும்பி வருகிற அந்த அக்னியை மேற்கொள்ளணும் அப்படின்னா அதை விட பலமானா இருக்கிற அக்னியை எனக்குள்ள என்ன செஞ்சுக்கணும்? நான் வச்சுக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அதை மேற்கொள்ளுகிற அளவிற்கு அக்னி எனக்கிட்ட என்ன செய்யணும்? எரியணும். இல்லைன்னா பொசுங்கி போயிடும். ஆமாவா? இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சூப்பர் பாஸ், இப்போ தான் எனக்கு ஒரு மாதிரி ஃப்ரீயாக இருக்குது. ரொம்ப சிரமமாக பேசின மாதிரி இருந்துச்சு. சரி, கர்த்தர் நல்லவர், என் சிரமத்தில் ஆண்டவர் பார்க்குறாரு. இப்போது இன்னும் எடுத்துக்காட்டுக்கு உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, அங்கே தூக்கி போட்ட எத்தனை பேர் தூக்கி போட்டாங்க? சாத்ராக் மேஷாக்க. அதுக்கு முன்னாடி வசனம் வாசிங்க. எத்தனை பேர் தூக்கி போட்டாங்க? அந்த வசனத்தை போடுங்க பிரதர். அதிலே முன்னாடி வாசிங்க. எத்தனை பேர் தூக்கி போட்டாங்க? தூக்கி போட்டவங்க செத்து போயிட்டாங்க கருகி. அது எத்தனை பேர்? பின்னாடி போங்க பிரதர். 23, 22 வாங்க. போட்டது 3 பேர். அந்த 3 பேரை போட்டது எத்தனை பேர்? தூக்கி போட்டாங்களே அவங்க எத்தனை பேர்? நிறைய பேருக்கு நான் கேட்குற கேள்வியே புரியல. சாத்ராக் மேஷாக் ஆபேத்தை அக்னிக்குள்ளே தூக்கி போட்டாங்க இல்லையா? எத்தனை பேர் தூக்கி போட்டாங்க? சோத்திரம். நானே எடுக்கிறேன். புரியலையா? ஒருவேளை நான் கேட்குற கேள்வி புரியலையா? சாத்ராக் மேஷாக்கும் தன்னால் நடந்து போனாங்களே அக்னியில், தூக்கி போட்டாங்க அவங்க 3 பேர்த்தையும். தூக்கி போட்டது எத்தனை பேர்? அந்த வசனம் எங்கே இருக்குது சொல்லுங்கள். 3 பேர்னா எங்கே இருக்குது? 3ஆம் அதிகாரத்தில். சரி, நான் சொல்கிற வசனத்தை வாசிங்க. 21 வசனம் வாசிங்க. ம் 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 போடப்பட்டார்கள். 22. சூளை மிகவும் சூடாக்கப்பட்டிருந்தபடியினாலும் ஒருத்தர் தான் தூக்கி போட்டார் அப்படின்னு எழுதியிருக்கு. புருஷர்களை இல்லை. ஆமாம், புரிஞ்சிருச்சா? அவர் என்ன செஞ்சிருச்சு? அப்போ என்ன அர்த்தம்? அவங்க கிட்ட இருந்த அக்னி இதுவரைட்ட இல்லை. இந்த 7 மடங்கு எரிகிற அக்னி மேற்கொள்ளுகிற அளவுக்கு அக்னி யார்கிட்ட இல்லை? தூக்கி போட்டவர்கிட்ட இல்லை. இப்போ உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். ஒரு பிரச்சனையை நம்ம மேற்கொள்ளணும் அப்படின்னா அதை விட அக்னி எங்கிட்ட அதிகமாக இருக்கணும். கொஞ்சம் சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்கள். அக்னி நம்மளை பாதுகாக்கும். சும்மா அக்னி வந்து சாதாரணமானது கிடையாது. அக்னி நம்மளை என்ன செய்யும்? பாதுகாக்கும். அக்னியின் மதில் நம்மளை சுற்றி இருந்துக்கிட்டே இருக்கணும். என்ன செய்யணும் சொல்லுங்கள்? இருந்துக்கிட்டே இருக்கணும், எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்படியே மல்கியா புஸ்தகம் எடுங்க. மல்கியா கடைசி மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் எடுங்க. மல்கியாவில் 3ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் வாசிங்க. அவர் வெளிப்படுகையில் யார்? அவர் புடமிடுகிறவனுடைய அக்னியை போலவும். 3ஆம் வசனம் வாசிங்க. அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார். போதும், கவனிங்க. இந்த அக்னி ஒருவனை புடமிடும், சுத்திகரிக்கும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை, ஒரு குடும்பம், ஒரு சபை சுத்திகரிக்கப்படணும், புடமிடப்படணும் அப்படின்னா இந்த அக்னி ரொம்ப முக்கியமான அவசியமான ஒன்று. அப்படிதான் வசனம் சொல்லுச்சு. நீங்கள் யோபுவில் எழுதப்பட்டிருக்கிறது எப்படி எழுதப்பட்டிருக்கிறது? பொன்னாக சொல்லுங்க, பொன்னாக சோதிக்கப்பட்ட பின்பு. கவனிங்க, இந்த அக்னி வந்து ஒருத்தனை பொன்னாக விளங்க பண்ணும்.
புடமிடப்படாம சோதிக்கப்படாம வெள்ளியும் பொண்ணும் என்ன செய்யாது? ஜொலிக்காது. அல்லேலூயா சொல்லுங்க. இப்படியே போனால் நான் நிற்க வச்சு பிரசங்கம் பண்ணலாம்னு இருக்கேன் இன்னைக்கு. சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், பாஸ்டர் முதல் என்ன சாப்பாடுன்னு சொல்லிட்டாங்க, அதனால தான் ஒரு வேளை எதுவும் யோசிச்சுட்டு இருக்காங்களோ என்னமோ. அல்லேலூயா. சரி, ஆண்டவர் இந்த அக்கினியை போட வந்ததுன்னு முக்கிய நோக்கம் நம்மளை பாதுகாக்கணும். நமக்கு அந்த பாதுகாப்பு வேணும். ரெண்டாவதாக நம்மளை புடமிடணும், நம்மளை இன்னும் பரிசுத்தப்படுத்தணும். அப்படிதான் வசனம் சொல்லுது. அக்கிரமம் செய்கிறவன் இன்னும் நீதிமான், இன்னும் நான் இன்னும் பரிசுத்தப்படணும், நான் இன்னும் நீதிமான் ஆகணும், எப்படியாவது தேவ ராஜ்யத்துக்குள்ள உள்ள போயிடணுங்கிறது அவருடைய நோக்கம். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், இந்த அக்கினியை வாங்காமல் போயிடக்கூடாது. இந்த அக்கினியை எல்லாரும் சொல்லுங்க. ஏதோ நான் சொல்கிறதுக்காக சொல்லாதீங்க, உங்களுக்கு வேணும்னு சொல்லுங்க. அக்கினியை வாங்காமல் இந்த அக்கினி ஒருத்தனை புடமிடும். இன்னும் வேகமாக வாசிங்க. நான் இந்த 300 தான் போயிடணும், பிரசங்கத்துக்கே போகலை. வேகமாக வாசிங்க அப்படியே. அதில் உபாகமம் 4வது அதிகாரம் 24வது வசனம். இது நிறையா வசனம் இருக்குது. உபாகமம் 4:24. தேவனாகிய கர்த்தர், கவனிங்க, இது சத்ருவை பட்சிக்கும், துன்மார்க்கனை பட்சிக்கும், அக்கிரமக்காரனை பட்சிக்கும். நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். சோதம் குமாராவை ஆண்டவர் என்ன பண்ணாரா? வாசிங்க, அந்த அதிகாரத்தை வாசிங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஆதியாகமம் 19வது அதிகாரம் 24-25 வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் சோதோமின் மேலும் குமோராவின் மேலும் வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்னியும் வருஷிக்க பண்ணி மொத்தத்தை என்ன செஞ்சார்? அழித்து போட்டார். தேவனுக்கு பிரியமில்லாத செயல்களையும் பாவத்தையும் சாபத்தையும், அது மாத்திரமல்லாமல் சத்துருக்களையும் இந்த அக்னி பட்சிக்கும். நான் சொல்கிற சத்துரு பக்கத்து வீட்டுக்காரன் கிடையாது. உங்களுக்கு விரோதமாய் போராடுகிற, ஊழியத்துக்கு விரோதமாய், குடும்பத்துக்கு விரோதமாய் போராடுகிற எபேசியில் எழுதப்பட்ட அந்த ஆவிகளை பட்சிக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இந்த அக்கினி நமக்கு ரொம்ப தேவையான ஒன்று. இந்த அக்கினி இல்லை அப்படின்னா கடைசி வரைக்கும் என்ன செய்யணும்? நீங்கள் போராடிக்கிட்டே தான் இருக்கணும். என்ன செய்யணும்? கடைசி வரைக்கும் போராடிக்கிட்டே தான் இருக்கணும். என்னைக்கு தான் ஜெயத்தை பார்க்கறது? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், இன்னும் புரிகிற மாதிரி உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, யோசுவா 8ஆம் அதிகாரத்தில் ஆயி பட்டணத்தை ஆண்டவர் பிடிக்க போகும்போது ஆண்டவர் சொன்ன ஒரே விஷயம் என்ன தெரியுமா? அந்த பட்டணத்தை தீ கொளுத்தி போடும்பார். என்னது? மொத்தமும் இருக்கக்கூடாது அங்கே. ஏன்னா எதுவுமே தேவனுக்கு பிரியம் இல்லாதது. எதுவுமே 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் போட்டாங்க பார்த்தீங்களா? வாசிங்க. நீங்கள் பட்டணத்தை பிடிக்கும்போது என்ன செய்யணும்? தீ கொளுத்தி போடு. ஒன்றுமே வேணாம், அவன் என் கண்ட்ரோலுக்கு வரணும். ஒரு ஆத்மா நம்ம கண்ட்ரோலுக்கு வரணும்னா அந்த ஆத்மா மொத்தமும் சுத்திகரிக்கப்படணும். அப்படின்னா தான் அது பரலோகத்துக்கு வரும். அப்படின்னா தான் அது சபையினுடைய கண்ட்ரோலுக்கு வரும். இல்லை அப்படின்னா தான் போன போக்கில் தான் என்ன செய்யும்? அது போகும். அல்லேலூயா சொல்லுங்க. இதுதான் ஆண்டுடைய விருப்பம். என்னென்ன அக்கினியை போட வந்ததுன்னு விருப்பம். அக்கினியை போட்டதுன்னு காரணம் என்ன சொன்னேன்? ஜனங்களுடைய, தேசத்தினுடைய, சபையினுடைய பாதுகாப்புக்காக. போதும் பாஸ்டர், கரெக்டாக இருக்குது, சூப்பர். பாதுகாப்புக்காக. ரெண்டாவது என்ன சொன்னேன்? புடமிடுகிறதற்காக, சுத்திகரிக்கிறதற்காக. இப்போ புடமிடப்பட்டும் சுத்திகரிக்க ஒப்பு கொடுக்கப்பட்டும் கேட்கல அப்படின்னா மூணாவது என்ன? ரட்சிப்பு, சிட்சிப்பு, பட்சிப்பு. எத்தனை பேருக்கு புரிஞ்சுச்சு நான் சொன்னது? ரட்சிப்பு, ரட்சிக்க கூப்பிடுவார், கேட்கலன்னா கொஞ்சம் சிச்சிப்பார், அப்படியும் கேட்கலன்னா அவ்வளோதான். நான் எதுக்கு அதை சொல்லுவானே? அல்லேலூயா. கர்த்தர் அன்பானவர் மாத்திரம் அல்ல, அவர் எரிச்சல் உள்ள தேவன் வசனம் சொல்லுது. அவர் பட்சிக்கிற அக்னின்னு நிறைய வசனம் இருக்குது. நான் சொன்னோம்னா லேட் ஆயிரும். இப்போ அல்லேலூயா, அல்லேலூயா. எபிரேயரில் கூட இருக்குது அவர் பட்சிக்கிற அக்னி. ஏன்னா இது பழைய ஏற்பாடில் தான் எழுதியிருக்கு, புதிய ஏற்பாடில் எங்கேயும் எழுதலையே அப்படிம்பாங்க. அதை வாசிங்க. எபிரேயர். நம்ம ஆட்கள் அப்படி தான் பிரசங்கம் பண்ணுறாங்க. புதிய ஏற்பாடில் அப்படியெல்லாம் ஆண்டவர் இல்லை, அன்பாக தான் இருக்கிறாரு. எப்படி இருக்கிற? 12:29 வாசிங்க. எபிரேயர் 12:29. நம்முடைய தேவன். போதுங்கா. புதிய ஏற்பாட்டிலையும் எழுதப்பட்டிருக்கிறது அவர் பட்சிக்கிற அக்கினின்னு. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் இருக்கிற தேவன் மட்டும் தேவன் கிடையாது. புதிய ஏற்பாட்டில் இருக்கிறவரும் பழைய ஏற்பாட்டில் இருக்கிறவரும் ஒன்று தான். அல்லேலூயா. சும்மா பாகுபாடு உள்ள அந்த போதனையெல்லாம் கேட்டு நம்பி ஏமாந்து போயிடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள். அல்லேலூயா.
ஆமாம், ஆண்டவர் இன்றைக்கும் பட்சிக்கிற அக்கினியாக தான் இருக்கிறாரு. அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். அவரிடத்துலேருந்து புறப்படுகிற அக்கினி சத்துருவை பட்சிக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. 3 விஷயம் சொன்னேன். 1 என்ன சொன்னேன்? பாதுகாப்பு. 2 என்ன சொன்னேன்? புடமிடுதல். 3 என்ன சொன்னேன்? பட்சிக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இன்னொரு 2 பாயிண்ட்டை மட்டும் சொல்லிட்டு அந்த அக்கினி எப்படி வாங்குறதுன்னு சொல்லலாம். அல்லேலூயா அல்லேலூயா. வேகமாக வாசிங்க. எபிரேயர் எழுதின அந்த புத்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. எபிரேயரில் 1:7 வாசிங்க. கவனிங்க. இந்த அக்கினி ஊழியக்காரர்களை, ஊழியம் செய்கிறவர்களை பயன்படுத்தும். அல்லேலூயா சொல்லுங்க. அக்கினி இல்லை அப்படின்னா நாங்கள் ஊழியம் செய்ய முடியாது. எங்களை மாதிரி ஊழியக்காரங்கள்ட்ட எங்களை காப்பாற்றுறதே அந்த அக்கினி தான். அல்லேலூயா. ஆமாம், எங்கள் ஊழியத்தில், எங்கள் நிசி ஊழியத்தில் எங்களுக்கு கர்த்தர் கொடுத்த வெளிப்பாடே இதுதான். அதிகமாக நாங்கள் ஜெபிக்கிறது என்னென்னா, எங்கள் ஊழியத்தில் அக்கினி அதிகமாக வேணும் ஆண்டவரேன்னு. ஏன்னா இந்த அக்கினி சுவாலையாய் பயன்படுத்துவேன்னு சொல்லியிருக்கிறார். அக்கினி என்ன செய்யணும்னா, ஒரு ஊழியக்காரனை பயன்படுத்தும், ஒரு சபையை வளர்ச்சிக்கு நேராக நடத்தும். ஊழியக்காரன் பயன்படலை அப்படின்னா அந்த சபை கடைசி வரைக்கும் வளராது. புரியும் நினைக்கிறேன் நான் சொல்கிறது. இன்றைக்கி இவ்வளோ தூரம் உங்கள் சபை வளர்ந்துருக்குது அப்படின்னா கர்த்தர் கொடுத்த அக்கினி. ஊழியக்காரருக்கும் இந்த சபை மீதும் நல்லா கைத்தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஏன்னா ஒரு ஊழியக்காரனுக்கு அக்கினி ரொம்ப முக்கியம். ஒரு சபைக்கு அக்கினி ரொம்ப முக்கியம். இது ஊழியக்காரருக்கு மாத்திரம் சம்பந்தப்பட்டது அல்ல. தாவீதும் இப்படியாக எழுதுவான் சங்கீதத்தில், ஊழியக்காரர் ஆண்டவர் அக்கினி ஜுவாலையாக பயன்படுத்துவார்னு. அதை வாசிங்க சங்கீதத்தில். அது வாசிங்க, சங்கீதம் 104:4 வாசிங்க. அதே வசனம் தான் தாவீதும் எழுதுவார். ஏன் அப்படின்னா இந்த அக்கினி இல்லை அப்படின்னா சபை வளராது. வாசிங்க சங்கீதம் 104:4. வாசிங்க. கரெக்டு தான். எப்படி செய்கிறானா? அக்கினியாக பயன்படுத்துகிறாரு. அக்கினி இல்லை அப்படின்னா, அதான் மறுபடியும் சொல்கிறேன், ஒரு ஊழியக்காரனால் செயல்பட முடியாது, எங்களால் ஓட முடியாது. ஒவ்வொரு முறையும் அக்கினியை, இப்போ ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை அப்படின்னா, இப்போ இங்கே இருக்கிற அக்கினியை எங்கள்கிட்ட ஒரு வேளை எரியிற அக்கினியை விட்டுட்டு போயிடுவோம். விட்டுட்டுன்னா கொடுத்துட்டு போயிடுவோம். அடுத்த அக்கினிக்காக நாங்கள் என்ன செய்யணும்? உட்காந்துருக்கணும், செபிக்கணும். ஆண்டவர் திரும்ப திரும்ப அந்த அக்கினியை குறைய விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக நாங்கள் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அப்போ அக்கினி ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம். இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இந்த ஜனங்களுடைய ரட்சிப்புக்கு இந்த அக்கினி ரொம்ப முக்கியம். ஊழியக்கார பயன்படுறது எதுக்காகன்னா ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக தான். நாங்கள் பயன்பட்டு என்ன பண்ண போகிறோம்? கையை வச்சா 10 பேர் பறக்கணும், விழுகணும். இதை வச்சு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? புரியும் நினைக்கிறேன் நான் சொல்ல வர்றது. ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக ஒரு ஊழியக்காரன் அற்புதம் அதிசயம் செய்யணும் அப்படின்னா அக்கினி ரொம்ப முக்கியம். அப்போஸ்தலரில் எழுதியிருக்கு இந்த அக்கினி அதிசயங்களை செய்ததுன்னு. அக்கினிமயமான நாவுகளை ஆண்டவர் என்ன பண்ணாரா? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் கொடுக்குறாரு ஜனங்களுக்கு. பிள்ளை அங்கேருந்து கூடி ஜெபம் பண்ண 120 பேருக்கு கொடுக்குறாரு. அங்கே கொடுத்த அக்கினி அநேக அற்புதத்தை செஞ்சிச்சாமா. புரியும் நினைக்கிறேன் நான் சொல்கிறது. வசனங்களாம் எடுத்தால் லேட் ஆயிரும், அதனால் நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் அக்கினிமயமான நாவுகள் புரிந்ததுன்னு வசனம் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அந்த வாசிங்க, அதை வாசிங்க 2:3. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலே என்ன செஞ்சது? பார்த்தீங்களா? என்ன விழுந்துச்சு? அக்கினி விழுந்துச்சான். அந்த 120 மேலேயும் 120 மேலே என்ன விழுந்துச்சு? அக்கினி விழுந்ததுக்கப்புறம் நீங்கள் பின்னாடி படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படி ஒரு அற்புதம், அப்படி ஒரு அதிசயம். வாசிச்சு பாருங்கள். அப்போஸ்தலர் அதிகாரம்லாம் படித்து பார்த்தா கை காலெலாம் உதறும். எத்தனை முறை படித்தாலும் அப்படி ஒரு அற்புதத்தை இன்னும் எங்களால் செய்ய முடியலையேங்கிற ஒரு வேதனை வரும். உண்மையாக படித்து பாருங்கள். வீட்டில் உட்காந்து அப்போஸ்தலர் படித்து பாருங்கள். அந்த அக்கினி என்ன செய்யுங்கிறது தெரியும் உங்களுக்கு. அல்லேலூயா. அக்கினி தான் ஆத்ம ஆதாயத்துக்கு முக்கியமான ஒரு பங்கு. அல்லேலூயா. நிறையா பேருக்கு நிறைய கிருபைகள் ஆண்டு தந்திருப்பார். பாரம், செபிக்கிறது, அழுகிறது. அழுது ஜெபம் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம். ஒரு சிலருக்கு ஆண்டவர் அதை தந்திருப்பார். அதில் ஒரு வகையான கிருபை தான் இந்த அக்கினி. இந்த அக்கினி இல்லை அப்படின்னா ஜனங்களை என்ன செய்ய முடியாது? அற்புதத்துக்குள்ளே நடத்த முடியாது, ரட்சிப்புக்குள்ளே நடத்த முடியாது. ரொம்ப சிரமம். அல்லேலூயா சொல்லுங்கள். இப்போ நீங்கள் பிரசங்க முடிவில் இதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணணும். நீங்கள் அந்த அக்கினி எங்கள் சபையில் இன்னும் வேணும் ஆண்டவரே, இன்னும் எங்களுக்குள்ளே வேணும். இது ஊழியக்காரருக்கு மட்டும் சொந்தமானது அல்ல. அதனால தான் முதையே அந்த வசனத்தை எடுத்து வாசிச்சுட்டு பூமியின் மேல் அக்கினியை போட வந்தாராம். ஊழியக்காரர் மேலே மட்டும் கிடையாது, மொத்த பேர் மேலே. நீங்கள் ஜெபம் பண்ணாலும் பிசாசு ஓடும். ஆமாம், விசுவாசிகளால் நடக்கும் நிறையா எழுதப்பட்டிருக்கு. இதெல்லாம் அந்த அக்கினி இருந்தால் தான் நடக்கும். என்ன இருந்தால் தான்? அல்லேலூயா சொல்லுங்கள். நீங்கள் ஜெபம் பண்ணாலும் வியாதியஸ்தர்கள் என்ன செய்வாங்க? குணமாவாங்க. அதுக்காக அக்கினி வேணும். அக்கினி இல்லாமல் ஜெபம் பண்ணால் என்ன செய்யாது? வேலை செய்யாது. அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா சொல்லுங்கள்.
ஆமாம், நான் கடைசி அதனுடைய வழிமுறையை நான் உங்களுக்கு சொல்லுவேன். அக்னி வேணும்னு என்ன செய்யணும் அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு 4 பாயிண்ட் சொல்லுவேன், வேகமாக சொல்லுவேன். அல்லேலூயா. இன்னும் ஒரு வசனத்தை மட்டும் வாசிங்க, நான் அப்படி முடிக்கிறேன், லேட் ஆகுது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இது மரணத்திற்கு முன்பாக இருக்கிற அக்னி, அதாவது நான் சாகிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் போட்ட அக்னி. அல்லேலூயா சொல்லுங்க. சாகிறதுக்கு முன்னாடி அந்த பூமியில் வாழ்கிறதுக்கு தேவையான அக்னி. செத்ததுக்கு அப்புறம் ஒரு அக்னி இருக்கு, அதையும் ஆண்டவர் தான் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். புரியும் நினைக்கிறேன் நான் சொல்ல வர்றது. இல்லை வசனத்தை எடுத்து சொல்லவா? வாசிக்கலாமா? மரணத்திற்கு பின்னாடி ஒரு அக்னியும், அதையும் ஆண்டவர் தான் என்ன செஞ்சிருக்கிறாரு? உருவாக்கி வைத்திருக்கிறார். அங்கே வேதனை இருக்கும், பற்கடிப்பு இருக்கும், அழுக இருக்கும். கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. நரகத்தை படைச்சது யாரு? பிசாசா ஆண்டவரா? ஏக்கா ரொம்ப டஃப்பான கொஸ்டின், அவுட் ஆஃப் சிலபஸ்லேருந்து எதுவும் கேட்டானா? சும்மா சொல்லுங்க, நரகத்தை படைச்சது யாரு? ஆண்டவரா பிசாசா? பாஸ்டர் எது தப்பான கேள்வி கேட்டனா? சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. நரகத்தை படைச்சது யாரு? ஏன் ஆண்டவர் நரகத்தை படைக்கணும்? பிசாசை தள்ளுறதுக்கா? சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்கக்கா, தப்பு இல்லை. பிரதர் சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க, என்னை காப்பாத்துங்க யாராவது. அதையும் ஆண்டவர் தான் என்ன செஞ்சாரு? படைத்தார். 4 விதமான ஜனங்களுக்கு ஊழியம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி எனக்கு கற்றுக் கொடுத்தது. ஒன்று சுவிசேஷம் சொல்லி ரட்சிக்கப்படுகிற ஜனம், இன்னொன்று சுவிசேஷம் சொல்லி சுவிசேஷம் சொல்லி கேட்காம அற்புதம் செஞ்சு, அதாவது அற்புதத்தின் மூலம் ரட்சிக்கப்படுகிற ஜனம். 3 சுவிசேஷம் சொல்லியும் ரட்சிக்கப்பட்டும் அற்புதம் செஞ்சும் நம்பாமல் நம்முடைய நற்கிரிகளை பார்த்து ரட்சிக்கப்படுகிற ஜனம், அதாவது பொழுதனைக்கா சபையில் நற்கிரிகளை பார்த்து ஜனங்கள் ரட்சிக்கப்படுறாங்க. 4 என்ன சொல்லியும் ரட்சிக்கப்படாத ஜனம், அதுக்கு தான் நரகம். அல்லேலூயா. இந்த 4 விதமான ஜனங்களுக்கு நாங்கள் ஊழியம் செய்கிறோன்னு சொல்லி எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. புரியும் நினைக்கிறேன். அல்லேலூயா. ஆமாம், அந்த ஜனங்களுக்கு தான் அந்த நரகத்தை ஆண்டவர் படைச்சிருக்கிறாரு. அந்த ஜனங்கள் அப்படி நரகத்துக்கு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இவ்வளோ பிரயாசப்படுறோம் எல்லாரும். ஆண்டவர் அவ்வளோ சீக்கிரம் என்ன செஞ்சிட மாட்டார், இறக்கம் இல்லாமல் தூக்கி போட்டுற மாட்டார். அதுக்காக தான் நம்மளாம் போராடுறோம். ஆண்டவரே என்ன செய்யுங்க, ஒன்று வர்றதுக்கு தாமதிங்க, இல்லைன்னா வந்தீங்கன்னா எல்லாத்தையும் பரலோகத்துக்கு கூப்பிட்டு போயிருங்க. என்னங்க வர்றதுக்கு தாமதிங்கன்னு யாரும் ஜோம் பண்ணுறீங்களா? ஜோமனா எங்கள் பாடு பெரும்பாடாக இருக்குது, சீக்கிரம் வரட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிலாம் யாரும் ஜோம் பண்ணிடாதீங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சீக்கிரம் வருவார், சொன்ன மாதிரியே சீக்கிரம் வருவார், சீக்கிரம் வருவார்னு சொல்கிறாங்க, ஆனால் வரமாட்டாங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா? அவருக்கு 1000 வருஷமும் ஒரு, அதனால் அவர் கணக்கில் இன்னும் 1000 வருஷம் முடியல, 2000 வருஷம் தான் ஆயிருக்குது. அப்போ 2 நாள் தான் முடிஞ்சிருக்கு அவருக்கு. புரியலையோ? 2026 அவர் கணக்கில் 2 நாள் தான் முடிஞ்சிருக்கு அவர் சொல்லி. அல்லேலூயா. இன்னும் 4 இருக்குது, சீக்கிரம் வந்துடுவார் அப்படின்னு நினைக்காது. 4 இருக்குன்னு நினச்சிடாதீங்க, சீக்கிரம் வந்துடுவார். அல்லேலூயா. அவர் கணக்கில் இவ்வளோ நாளுங்கிறது ஒரு நாள், அதனால் எப்போ வருவாருன்னு தெரியாது. செபிக்கணும், ஜனங்களை எப்படியாவது பரலோகத்துக்கு கொண்டு போயிடணும். அல்லேலூயா. வசனம் இப்படி சொல்லுது, அந்த அக்கினி 2ஆம் மரணத்தை தரும்னு. என்னம்மா? அந்த அக்கினி என்ன செய்யுமா? 2வது மரணத்தை தருமா? வேணா எடுத்து வாசிச்சா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். வாசிக்கலாமா? இல்லை அந்த அக்கினி தேவை இல்லையா? இப்போ என்ன தெரியுமா, நரகத்தை குறித்து பயம் இருக்கணும் பிள்ளைங்களுக்கு, ஜனங்களுக்கு. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இயேசுவை குறித்து பயம் இருக்க மாட்டேங்குது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பரலோகத்தை குறித்து பிரசங்கிச்சு நம்ம ஆட்களுக்கு நரகத்தை குறித்து மறந்து போயிடுச்சு. இங்கே பிரச்சனை இல்லை, நான் பொதுவாக சொல்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நரகம் என்கிறது 2ஆம் மரணத்தை தருமாமா. என்னது? அந்த அக்கினி எப்படி என்னது? 2ஆம் மரணத்தை. அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு ஒரே மரணம் தான் இருக்கணும், 2ஆம் மரணம் இருக்கக்கூடாது. இன்னும் சிலருக்கு புரியலை. நமக்கு என்ன இருக்கணும்? ஒரே மரணம் தான் இருக்கணும், 2ஆம் மரணம் என்ன செய்யக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. புரிஞ்சிருச்சா நான் சொன்னது? வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் இருக்குது, வெளிப்படுத்தல் 21:8 இருக்குது, இந்த அக்கினி 2ஆம் மரணத்தை தரும் என்று. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா. ஏதாவது ஒரு வசனத்தை வாசிங்க வேகமாக. வெளிப்படுத்தல். அப்பொழுது மரணமோ அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன.
அந்த அக்னியிலே தள்ளப்பட்டது என்னது? அதுதான் அந்த நரகம் என்கிற 21:8 வாசிங்க, இன்னும் தெளிவாக புரியும். பயப்படுகிறவர்களும் அபிவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் விபச்சாரிகளும் சூனியக்காரரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் என்னவா? இரண்டாம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே. அல்லேலூயா சொல்லுங்க. இதில் நல்லா புரிஞ்சுக்கணும், நீங்கள் ரெண்டாம் மரணம் நமக்கு வந்துடக்கூடாது. நமக்கு மாத்திரமல்ல, நம்ம சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு, நம்ம ஜபிக்கிற ஜனங்களுக்கெல்லாம் அந்த ரெண்டாம் மரணத்தை கொடுத்துடக்கூடாது. அதுக்கு நம்ம ஒரு காரணமாக அமைஞ்சிடக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா எல்லா ஜனத்திற்குமான அந்த பங்கு நமக்கு இருக்குது. நம்மள்கிட்ட கேட்பார் ஆண்டவர், இந்த ஜனம் நரகத்துக்கு போனதுக்கு நம்ம ஒரு காரணமாகிடக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், இதை பற்றி நிறையா மார்க் 9:48 இருக்குது. இந்த அக்னி அவியாமல் இருக்கும், இந்த நரகத்தை பற்றி நான் நிறையா பேச விரும்பலை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், தேவையில்லாத ஒன்றை பற்றி நம்ம அதிகமாக பேசக்கூடாது. அல்லேலூயா. நமக்கு அது தேவையில்லை தானே. என்னக்கா அதை கூட சொல்ல மாட்டேங்கிய பிரதர்? தேவையா தேவையில்லையா? அதை கூட சொல்ல மாட்டேறீங்களே. சொல்லுங்கள், நமக்கு அது தேவையில்லை. அல்லேலூயா. ஏன் ஆனாலும் ஏன் தெரிஞ்சு வச்சுக்கிறோம் அப்படின்னா, நம்ம 4 ஜனங்கள்கிட்ட போய் சொல்லணும்னா இதை பற்றி தெரிஞ்சிருக்கணும். பார்த்தீங்களா, மார்க் 9:48 பாருங்க. அக்னி. ஆனால் நல்லா நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, எனக்கு இந்த கேள்வி வந்தது. இந்த கேள்வி நான் திரும்ப உங்கள்கிட்ட கேட்குறேன். வசனம் சொல்லிருச்சு இரண்டாம் மரணம்னு. ஆனால் இங்கே பாருங்கள், அவியவே மாட்டாங்களாம், அப்படியே இருப்பாங்களாமா. அப்படின்னா என்ன சொல்லுங்கள்? என்ன தெரியல? தெரியல, எனக்கு தெரியல, அதனால கேள்வி கேட்டேன் உங்கள்கிட்ட. அதாவது நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும், அது மரணத்தை விட ஒரு படி மேலே. அது நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது, அங்கே போய் பார்த்தா தான் தெரியும். யாருக்கும் ஆசை இருக்கா? அல்லேலூயா. சில வசனங்கள் அப்படி தான், மேலே போனால் தான் நமக்கு தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாம் மரணத்துக்கு போயிடக்கூடாது. அவியாமல் இருக்கிற வெந்துக்கிட்டே இருக்கிற இடத்துக்கு என்ன செஞ்சிடக்கூடாது? வெந்துக்கிட்டே இருப்போமா, ஆனால் வேகாதாமா. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நம்ம ஆட்கள் பாருங்கள், கறி வாங்கிட்டு கறி வேகலைன்னா சிரட்டையை தூக்கி உள்ளே ஓடுவாங்க. கொட்டாங்குச்சியை இங்கே அப்படி போட மாட்டீங்களோ? போடுவாங்க. வேறு வேகலைன்னா என்ன ஓடுவீங்க? அங்கே என்ன ஓட்டாலும் வேகாதாமா, ஆனால் அக்கனி பயங்கரமாக எரியும். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எல்லோரும் கொஞ்சம் எழுப்பி நிற்கலாம். அவ்வளோதான், எல்லோரும் எழுப்பி நில்லுங்க. நான் இன்னும் ஒரு 4 பாயிண்ட்டை நின்றுக்கிட்டே நான் சொல்கிறேன். எல்லோரும் எழுப்பி நில்லுங்க. ஒரே பகுதி தான், அதனால் எல்லோரும் எழுப்பி நில்லுங்க. ஒரு 3 விஷயம் நான் சொன்னேன். ஆண்டவர் இந்த பூமியில் அக்னியை போட வந்தார். ஒன்று பாதுகாப்பிற்காக, இன்னொன்று சத்தமாக சொல்லுங்க, புடமெடுக்கிறதற்காக, சுத்திகரிக்கிறதற்காக, மூணாவது பட்சிக்கிறதற்காக. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த கிருபையின் உபதேசம், ஆசீர்வாத உபதேசம் சொல்லி ஆண்டவர் அடிக்க மாட்டார், பட்சிக்க மாட்டாருன்னு சொன்னாங்கன்னா வசனத்தை எடுத்து காட்டுங்க, பைபிள் படிச்சிருக்கியான்னு கேளுங்க. ஆண்டவர் இன்றைக்கும் அவர் பட்சிக்கிற அக்னி, அவர் எரிச்சல் உள்ளவர். வசனம் அப்படி தான் சொல்லுது. இன்னைக்கும் அவர் அப்படி தான் இருக்கிறாரு. எல்லா நேரத்துலையும் அமைதியாக இருக்க மாட்டார். அவர் அன்பானவர்னு கேட்டு அவர் பட்சிக்கிற அக்னிங்கிறதே நம்ம ஆட்கள் மறந்துட்டாங்க. அல்லேலூயா. இப்போ இந்த அக்னி எனக்கு வேணும்னா நான் என்ன செய்யணும்? வாசிங்க 1 ராஜாக்கள். யார் பைபிள் எடுக்க வேணாம், ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க பாருங்கள். ஒரே பகுதி தான், ஒரு 4 பாயிண்ட் மட்டும் வேகமாக சொல்லுவேன். பார்த்துட்டு நம்ம அப்படியே ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம். கவனிங்க, ஒரு அக்னி வானத்திலிருந்து புறப்படுகிறதற்காக ஒரு மனுஷன் சவால் விடுறான். பாகாலிடத்தில் இருக்கிற தீர்க்கதரிசிகளோட சவால் விடுறான். எலியா பகுதி எடுங்க பிரதர், எலியா பகுதி எடுங்க. அதில் 18ஆம் அதிகாரத்தில் நானே அதிகாரத்தை சொல்லிடுறேன், சரிங்களா? 38வது வசனம் போடுங்கண்ணா. 38வது வசனம். எல்லா டிவி பாருங்க, வசனத்தை பாருங்க, கவனிங்க. கர்த்தரிடத்திலிருந்து அக்னி இறங்கி என்ன செஞ்சான்? சர்வாங்க தகன பலியும் விறகுகளையும் கற்களையும் மண்களையும் என்ன செஞ்சான்? பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. இந்த அக்னி புறப்படுறதுக்கு முன்னாடி எலியா என்ன செஞ்சார்? இதைத்தான் நம்ம இப்போ ஒரு 4 பாயிண்ட். இந்த அக்னி வேணும்.
அக்கினி இறங்கி வரணும், அக்கினி என்கிட்ட வேணும்னு என்ன செய்யணும்? வேகமா 39 போடுங்க பிரதர், மன்னிக்கவும் 30 வசனத்திலிருந்து வாங்க. 30 வசனத்திலிருந்து வாங்க. 30 வசனத்தில் நான் சொல்ல அப்படியே வாங்க. எல்லாரும் வாசிங்க பார்ப்போம். அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் கூப்பிட்டு என்ன சொல்றாரு? வாருங்கள். சகல ஜனங்களும் அவன் கிட்ட வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டான். கர்த்தருடைய பலிபீடத்தை செப்பனிடுகிற குணம் எல்லாருக்கும் வேணும். செப்பனிடுகிறதுன்னு என்ன? பலிபீடத்தை செப்பனிடணும். இன்னும் புரியுற மாதிரி சொல்றேன். அவன் போகிறதுக்கு முன்னாடி அந்த பலிபீடத்துல விற்கிறதுக்காக என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க? பாகாண்டத்துல இருந்து உத்தரவு கேட்டுட்டு இருந்தாங்க. அந்த பலிபீடத்துல பரிசுத்தம் இல்ல. புரியலையோ? விக்கிரக ஆராதனை அந்த பலிபீடத்துல நடந்தது. ஆனா இங்க அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு அதை சரி பண்றாரு. அதை என்ன செய்யறாரு? இன்னும் நான் புரியுற மாதிரி சொல்ல விரும்புறேன். தேவனுக்கு பிரியமில்லாத எந்த செயலும் விக்கிரக ஆராதனைக்கு ஒப்பிடத்தக்கவை ஒன்று. அல்லேலூயா. இப்போ நான் தெளிவாக சொல்ல முடியும். இங்கே ஒருவேளை அந்த விக்கிரக சரி மன்னிக்கணும், இன்னும் தெளிவாக சொல்கிறேன். கர்த்தருடைய பலிபீடத்தை செப்பனிடாமல் இருப்பீர்களானால், நீங்கள் செப்பனிட முன் வந்துட்டா போதும், அதை ஆண்டவர் பார்த்துக்குவார். இன்னைக்கு அந்த அக்கினி புறப்படும். வானத்திலிருந்து புறப்படி 31 போடுங்க கூட, வேகமாக போடுங்க, டக்கு டக்கு டக்குன்னு. உனக்கு அப்படியே வாசிங்க. உனக்கு இஸ்ரவேல் என்னும் பேர் இருப்பதாக கர்த்தருடைய வார்த்தை பெற்ற யாக்கோபுடைய குமாரரால் உண்டான கோத்திரங்களுடைய இலக்கத்தின்படி 12 கற்கள். 12 கற்கள். கவனிங்க, இந்த 12 கற்கள் எதற்கு அடையாளம் தெரியுமா? வெளிப்படுத்தல் 22 அதிகாரம் வாசிங்க பிரதர். வெளிப்படுத்தல் 22ல் 1வது அதிகாரமும் 1வது வசனமும் 2வது வசனமும். வெளிப்படுத்தல் 22வது அதிகாரம் கடைசி அதிகாரத்தில் 1 வாசிங்க எல்லாரும். பின்பு பளிங்கை போல தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியாம இருக்கிற அடுத்த வசனம் போடுங்க. அடுத்த வசனம் வேகமா. நகரத்து வீதியின் மத்தியில நதியின் இருகரையில் என்னவா? 12 விதமான கனி தரும் ஜீவ விருட்சம். இந்த 12 கற்களும் 12 விதமான கனி தருகிற விருட்சம். எல்லாரும் 12 விதமான கனி தருகிற விருட்சமா இருக்கணும். புரியலையா? விருட்சம் என்கிறது மரத்தை குறிக்கும். 12 விதமான கனி. என்னடா வேதத்தில் 9 கனி தானே இருக்கு, இங்க என்னடா 12 கனி எழுதி இருக்குது? அல்லேலூயா சொல்லுங்க. 9க்கும் மேலே இருக்கு. நிறைய பேருக்கு அது தெரியல. அதுதான் 12. நல்லா கைத்தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. 12 விதமான கனி தருகிற விருட்சம். இங்க நம்ம ஆள்கள்ட்ட அந்த 9 பார்க்க முடியல. எப்படி அக்கினி செயல்படும்? அல்லேலூயா சொல்லுங்களேன். 12 கனி ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. வெளிப்படுத்தல படிச்சு பாருங்க. 12 பத்தி நிறைய இருக்கு, இன்னும் நிறைய சொல்லலாம், நேரம் இல்லை. அதனால நான் இதை ஒன்று மட்டும் மெயினாக உங்களுக்கு எடுத்திருக்கிறேன், புரியணுங்கிறதுக்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. 12 விதமான கனி தருகிற விருட்சத்திற்கு தான். அடுத்து வாசிங்க பிரதர். அந்த ராஜாக்களுக்கு போயிருங்க, வாசிங்க. அடுத்து அந்த பலிபீடத்தை சுற்றிலும் தானியம் அளக்கிற 2 படி விதை விதைக்கத்தக்க இடமான ஒரு வாய்க்காலை உண்டாக்கி, வாசிங்க பிரதர். அடுத்து விறகுகளை அடுக்கி. இப்போ ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. விறகு ரொம்ப முக்கியமான ஒன்று. அக்னிக்கு உணவு விறகு. புரியலையா? எக்கா விறகு இருந்தா தானே அக்னி எரியும். போச்சுரா. அல்லேலூயா. அக்னி சாப்பிடக்கூடிய ஒரு உணவு என்னது? நிறைய சாப்பிடாது. அதுல ஒண்ணு. அல்லேலூயா சொல்லுங்க. நானும் சாப்பிடணும் வேத வார்த்தைய. வசனம் தான் எனக்கு என்னது? எனக்குள்ள எப்ப விறகு ஏறி 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 உள்ள வருதோ எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். விறகு இல்லைன்னா எரியுமா? போச்சுரா. நிறைய பேருக்கு நான் சொல்றதே புரியல. தேவனுடைய வார்த்தை தான் அந்த விறகு. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வார்த்தை எனக்குள்ள எத்தனை பேர் டெய்லி பைபிள் படிப்பீங்க? நீங்கள் கையெல்லாம் தூக்க வேணாம். மனசுக்குள்ளே உங்களை நீங்களே நிதானிக்கணும். டெய்லி இதுவரை பைபிள் படிக்கிற பழக்கம் இல்லை அப்படின்னா என்ன செய்யணும்? விறகு அடிக்கிட்டே இருக்கணும். விறகு என்ன செய்யணும்? அல்லேலூயா சொல்லுங்களேன். விறகு அடுக்க தான் அக்னி எரியும். விறகு அடுக்கலைன்னா அக்னி எரியாது, புகை மட்டும் தான் வரும். என்ன வரும்? அதுவும் கொஞ்ச நாள்ல என்ன செஞ்சிடும்? மொத்தமாக போயிடும். அல்லேலூயா. அதனால தான் வசனம் சொல்லுது, ஆவியில் எப்படி இருக்கணுமா? அனலா இருக்கணும். அனலும் இல்லாம குளிரும் இல்லாம இருந்தானே எப்படி இருப்ப நீ? அவ்வளவுதான், ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. எப்படி இருக்கணும்?
விறகு அடுக்கிட்டே இருக்கணும். அப்போனா தான் இங்கே அனல் வந்துக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்படியே அடுத்தது அதே வாசிங்க பிரதர். அதே வசனம் போடுங்க. ஒரு காளை என்ன செஞ்சுறாரு? சந்து சந்தாக துண்டித்து விறகுகளின் மேல் வைத்தார். எபிரேயர்ல ஒரு வசனம் இருக்கு, விறகுகளை அடுக்கி விறகு மேல காளையை வைக்கிறாராமா. அதாவது இந்த வசனம் ஒரு மனுஷனுடைய இருதயத்தை உருவ குத்து அதை என்ன செய்தான்? வகை இருக்குதாமா. இன்னும் நான் புரியுற மாதிரி சொல்ல விரும்புகிறேன். பலியை வைக்கிறாரு. பலிபீடத்து மீது எதை வைக்கிறாரு? பலியை வைக்கிறாரு. நீங்களும் நானும் சந்து சந்தா வெட்டப்பட்டு பலியா எப்போ மாறணும்? அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வசனம் என்னை எரிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வசனம் என்ன செய்யணும்? என்னைய எரிக்கணும். ஐயோ ஆண்டவரே, இது தேவையில்லாத ஒன்று, உங்கள் வசனம் எனக்கு கற்றுக் கொடுக்குதேன்னு உள்ளுக்குள்ளே அப்படியே உருவ குத்தணும். அப்படின்னா தான் அவன் மனுஷன்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சில ஆட்கள் பாருங்கள், என்ன வசனத்தை சொன்னாலும் அசையவே மாட்டாங்க. நாங்களும் சில ஆட்களுக்கு ஜெபம் பண்ணும்போது அப்படி தான், என்ன வசனத்தை சொன்னாலும் அசைய மாட்டாங்க. ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே எப்படியாவது என்ன செஞ்சுருங்க, ஏதாவது பண்ணிடுங்க. கடைசி வரைக்கும் ஒன்றும் ஆகாது. அப்படி ஒரு 2 டிக்கெட்லாம் இருக்குது எல்லா இடத்துலையும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு தனியாக உபவாசம் தான் போடணும். அதான் இது வகை பிசாசுக்கு என்ன செய்யாது, உபவாசத்தினாலும். ஆமாம், அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. காளைகளாக நான் என்னை பலியாக மாற்றணும். நான் என்ன செய்யணும்? ரோமர் 12:1 சொல்லுது. என்னது? என்னை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுப்பது தான் புத்தியுள்ள ஆராதனை. என்னது? எத்தனை பேர் இன்னைக்கு பலியாக மாற விரும்புகிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். பார்த்தீங்களா? அப்படி இருக்கிற சகோதரே, நீங்கள் உங்கள் சரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறது தான் புத்தியுள்ள ஆராதனை. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள். இப்போ ராஜாக்களுக்கு வந்துருங்க. வேகமாக. இப்போ நான் 5 பாயிண்ட் சொன்னேன், திரும்ப கேட்பேன். அக்கினி புறப்படணும் என்ன செய்யணும்? முதல் என்ன சொன்னேன்? மறந்துட்டீங்க பார்த்தீங்களா? நோட்டு பேனை போட்டு எழுதுனா தான் தெரியும் போல். அக்காமா இருக்கலாம், அண்ணமா இருக்கலாம். முதல் என்ன சொன்னேன் சொல்லுங்கள். என்ன பிரதர்? பலிபீடத்தை செட் பண்ணிடணும். 2வது விறகுகளை அடுக்கணும்னா என்ன? வசனத்தை அதிகமாக படிக்கணும். 3வது என்னது? என்ன? நான் பலியா என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். அடுத்து வாசிங்க பிரதர். அப்படியே வாசிங்க எல்லாரும். நீங்கள் 4 குடம் நிறைய தண்ணியை கொண்டு வாங்க, சர்வாங்க தகுதி மேலேயே என்ன செய்யுங்க? ஊற்றுங்கன்றாரு. இந்த தண்ணி தான் வெளிப்படுத்தல 22ஆம் அதிகாரத்தில் படித்த தண்ணி. 12 விதமான கனி கொடுக்கிறதுக்கு தேவையான தண்ணி தான் இது. விருட்சத்துக்கு தண்ணி ஊற்றுனா தானே வளரும். புரியலையோ? ஏக்கா, மரம் வளரணும்னா என்ன ஊற்றணும்? சாம்பாரும் சட்னியுமா? தண்ணி ஊற்றணும். சொல்லுங்க, என்ன ஊற்றணும்? தண்ணி ஊற்றணும். இங்கே கனி வளர்றதுக்கு தேவையான தண்ணி என்ன செய்கிறாரு எலியா? இன்னும் புரியுற மாதிரி சொல்கிறேன். அந்த தண்ணி எங்கேருந்து வருது தெரியுமா? வெளிப்படுத்தல 22:1 வாசிங்க. அது பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பிடப்பட்டு எழுதப்பட்டது தான். அது பரிசுத்த ஆவியானவருக்கு அப்புறம் தான் அக்கினி. எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சுன்னு தெரியல. அப்படி தானே வாசித்தோம் வசனம். ஜலத்தினால் ஞானஸ்நானம், 2வது பரிசுத்த ஆவியினால, 3வது ஆமாம் இங்கே எலியா என்ன செய்கிறாரு? தண்ணியை ஊற்றுறாரு, பரிசுத்த ஆவி ஞானஸ்நானத்தை கொடுக்குறாரு. அடுத்து தான் வருது அக்கினி. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. வெளிப்படுத்தல 22:1 வாசிங்க. தெளிவாக உங்களுக்கு புரியும். 22:1 வாசிங்க. பின்பு பளிங்கை போல தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி எங்கிருந்து வருது? ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்தில் இருக்கிற அவரிடத்துல இருந்து என்ன செய்யுது? அல்லேலூயா சொல்லுங்க. இதெல்லாம் அவர்கிட்ட இருந்து வர்றது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ ராஜாக்களுக்கு வந்துருங்க. முடிக்கிறேன், டைம் ஆயிடுச்சு, முடிக்கிறேன். அடுத்து வாசிங்க பிரதர். அடுத்து போடுங்க வாசிங்க. இப்போ அந்திப்பலி செலுத்தும் நேரத்தில் தீர்க்கதரிசியா எலியா சொல்கிறாரு, உம்முடைய ஊழியக்காரர் என்றும் உம்முடைய காரியங்களை எல்லாம் அழுத்தி வாசிங்க. உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன். இது எதுவுமே எலியாவா செய்யலை. ஆண்டு ஏற்கனவே பிளான் போட்டு கொடுத்துட்டு தான் செய்கிறாரு. அல்லேலூயா. ஒன்று புரிஞ்சுக்கணும், கர்த்தருடைய வார்த்தையை மீறி செயல்பட்ட ஒருத்தன்ட்டையும் அக்னி செயல்படாது. அல்லேலூயா. அவர் வார்த்தை, அதாவது அவருடைய சித்தத்தின்படி செய்கிறவனை அல்லாமல் ஒருவனும் பரலோக ராஜ்யத்தில் என்ன செய்ய முடியாதான்? அல்லேலூயா. சித்தத்தை செய்கிறவனா நம்ம இருக்கும்போது கர்த்தர் நம்மிடத்துல இன்னும் அக்னி என்ன செய்வார்?
பெருக பண்ணுவார். சில ஊழியக்காரங்க விழுந்து போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் சொல்லாத சொன்னேன்னு சொல்றது, கர்த்தர் செய்ய சொல்லாத நான் செய்வேன்னு சொல்லி போராடி செஞ்சது, கடனை வாங்கி அதை கட்டுறேன் இதை கட்டுறேன்னு கட்டி கடைசி ஊழியமே காணாமல் போயிடும். கர்த்தருடைய வார்த்தையை மீறி ஒருத்தன் செஞ்சாலும் அந்த அக்கினி காணாமல் போயிடும். அல்லேலூயா சொல்லுங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? கர்த்தர் சொல்லாத எதையும் என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில், என் பிள்ளையுடைய படிப்புலையும் எதையும் செய்யக்கூடாது. ஜெபம் பண்ணணும். 12வது முடிச்சிட்டாங்களா, ஜெபம் பண்ணணும். எங்கள் பிள்ளைய நான் என்ன படிக்க வைக்கணும், எங்கே படிக்க வைக்கணும், அப்படி கேட்கணும். 4 பேர் சொல்கிறத கேட்கக்கூடாது. இங்கே தான் பிளேஸ்மெண்ட்டு, இங்கே தான் அதிக வேலை வாய்ப்பு, இதை போய் படிக்க வை, அதை போய் படிக்க வைன்னு அடுத்தவங்க சொன்னதை கேட்கக்கூடாது. ஆலோசனை உங்களுக்கு கர்த்தராக தான் இருக்கணும். அல்லேலூயா. எல்லாமே சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் யார்கிட்ட கேட்கணும்? அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர்கிட்ட கேட்காம எதையும் செஞ்சோம்னா அக்னி காணாமல் போயிடும். நீ யோசிச்சு பாருங்க, ஆண்டவர்கிட்ட கேட்காம நீங்க எலியா உட்கார வச்சிருந்து எல்லாத்தையும் செஞ்சு தண்ணியெல்லாம் ஊத்திட்டாரு, அம்புட்டு தண்ணிய, அக்னி வந்திருக்குமா? கர்த்தர் சொல்லாம வந்திருக்குமா? அவர் சொன்னதை செஞ்சதுனால தான் அக்னி புறப்பட்டது. அப்படியே வாசிங்க பிரதர், அடுத்த வசனத்தை கடைசி எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. சர்வாங்க தகனபலி விறகுகளையும் கற்களையும் மண்களையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும். அக்னி தான் முக்கியம். இந்த அக்னி கடைசியா என்ன செஞ்சது தெரியுமா? இப்ப வாசிங்க, உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது, சிஸ்டர் உங்ககிட்ட அக்னி, பிரதர் உங்ககிட்ட அக்னி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இங்க பாருங்க இதான் நடக்கும். ஜனங்கள் எல்லாரும் முகம் குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம் என்று நல்ல கையை தட்டி முழு பலத்தோட பெற்றுக்கோங்க அந்த அக்னியை.